ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரன்னிங் போகிறவங்க செய்யக்கூடாத தவறுகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் ரொம்பவே டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். கோடை காலத்தை ஓடுறதுன்றது உங்களோட உடலோட ஆற்றலை மீட்டெடுக்க உதவுது. அதிக வெப்பநிலையில் ஓடுறதுன்றது இதயம் மற்றும் நுரையீரல் மேம்பாட்டை செயல்படுத்த உதவுது. வெப்பமான காலநிலையில் உடலை ஒருத்தர் குளிர்ச்சியாக வச்சுக்கணும்னு நினச்சா கடுமையாக உழைக்கணும். இதன் காரணமாக அதிகமான கலோரிகள் எரிக்கப்படுது. அதனால் கோடை காலத்தில் ஓடுறதுன்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது தான். வெப்பத்தில் தொடர்ந்து ஒருத்தர் ஓடுறதுன்றது அதிக வெப்பநிலைக்கு ஏற்ப மாற்றிக்க அனுமதிக்குது. இது கோடையில் ஓடும்போது பிற உடல் செயல்பாடுகளை செய்யும் போது எதிர்காலத்தில் உங்களுக்கு ஒரு குறைவான ஆற்றலை கொடுக்குது. ஆனால் ஓடும்போது பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் கட்டாயமாக எடுத்தாகணும். அதை பற்றி பார்க்கலாம். கோடையில் நீரேற்ற பிரச்சனையை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. கோடை காலத்தில் உடல் வேர்வை அதிகமாக வெளியேறும். இது நீரிழப்பு அபாயத்தை ஏற்படுத்தும். ஓடுறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நல்ல அளவான அளவு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. ஓடுறதுக்கு முன்னாடி உங்களை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் தேங்காய் தண்ணி, அதுக்கப்புறம் எலுமிச்சை தண்ணி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக சூரிய ஒளி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கோடை நாட்களில் ஓடும்போது சூரிய ஒளி அப்புறம் வெப்பத்திலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சூரிய ஒளியிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும்னா முடிஞ்ச வரைக்கும் அதிகாலையில் ஓடுங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் 3 o'clock மேலே ஓடுங்க. முடிஞ்ச வரைக்கும் சன்ஸ்கிரீன் பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. பருத்தி சம்மந்தமான துணிகளை போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வெயிலில் ஓடுறதுன்றது சருமத்தை பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால் வெயில் குறைவாக இருக்கக்கூடிய நேரத்தில் போங்க. தொப்பி முடிஞ்ச வரைக்கும் சன்கிளாஸ்லாம் பயன்படுத்துங்க. எந்த நேரத்தில் ரன்னிங் போகிறது நல்லதுன்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. கோடை காலத்தில் உடற்பயிற்சி செய்ய வேண்டிய நேரம் சூரியன் வலுவாக இல்லாத நேரமாக தான் இருக்கணும். பகல் 11 மணிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் 3-4 மணி வரைக்கும் நீங்கள் ஓடுறதை தவிர்த்துட்டு அதுக்கு மேலே பண்ணுறது ரொம்பவே நல்லது. எந்த நேரத்தில் சூரியனோட கதிர்கள் ரொம்ப வலுவாக காணப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் ரன்னிங் போகிறதுன்றது வெப்பத்தால் ஏற்படக்கூடிய பக்கவாதம் ஏற்படக்கூடிய பிரச்சனையை கூட அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அதிக வெப்பநிலை உடலில் அதிக அழுத்தத்தை ஏற்படுத்தும். தேவைக்கு அதிகமாக ஓடினீங்கன்னா ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓய்வு எடுத்துகிட்டு ஓடுங்க. உங்களோட உடலை வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சரி செஞ்சு உங்களோட உடல் திறனுக்கு ஏற்ற மாதிரி உடற்பயிற்சி செஞ்சுட்டு வார்ம் அப் பண்ணிட்டு போங்க. வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஓடுறதுன்றது கொமட்டல், தலை சுத்தல், அதுக்கப்புறம் அதிகமான வேர்வை பிரச்சனைக்கு வழிவகுக்கும். அதே நேரத்தில் ஆரோக்கியமான உணவு முறையும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. பொதுவாகவே ஆரோக்கியமான உணவு முறை ரொம்ப அவசியமான ஒன்று. குறிப்பாக கோடை நேரத்தில் உணவு முறை அவசியமான ஒன்று. புரதச்சத்து, நார்ச்சத்து, ஆரோக்கியமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உணவில் சேர்த்துக்கோங்க. உடலில் பலவீனத்தை ஏற்படுத்த மாதிரி இருந்ததுன்னா ஓடுறதுக்கு முன்னாடி நட்ஸு மாதிரியான சத்தான உணவுகள் எடுங்க. முட்டை, அப்புறம் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுங்க. ரன்னிங் போகும்போது பாதுகாப்பு வழிகளை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப அவசியமான ஒன்று. இது உங்களோட உடலுக்கு கூடுதல் ஆற்றலை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரன்னிங் போகிறவங்க நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணினாலே நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் ப்ராப்பராக ரன்னிங் போய் முடிக்க முடியும். அதே நேரத்தில் ரன்னிங் போகிறவங்க என்ன மாதிரியான ஷூஸ், என்ன மாதிரியான ஃபிட்னஸ் சம்மந்தமான ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும், அப்புறம் வார்ம் அப் பண்ணணுமா என்னன்ற பற்றினே நாங்கள் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் நம்மளோட சேனலில் இருக்கக்கூடிய ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் எக்ஸசைஸ், பிகினர் டிப்ஸ், இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.